ஜெபம் கேட்கப்படும், அதாவது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், அது மாற்றமில்லாத கருத்து. ஆனால் எப்படி ஜெபம் பண்ண வேண்டுமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணினார் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டு, அது எப்படியாம், அவர் உணர்வோடு ஜெபம் பண்ணினார் என்று, தனக்கு தேவையான காரியங்கள் யதார்த்தமாக அறிந்து ஜெபம் பண்ணினார் என்று. நம்மள அநேகர் ஜெபம் பண்ணுறோம், எதுக்கு ஜெபம் பண்ணுறோன்னே தெரியாது. அடுத்தது எப்படி, அந்த உணர்வின் நிமித்தம் சத்தம் போட்டு இருதயம் உடைந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணார் என்று. அடுத்தது என்ன, ஆதி பிதாக்களில் ஒருவராகிய யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணார் என்பது குறித்து தீர்க்க தரிசன ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12 அதிகாரம் 4வது வசனம் வாசிங்கள். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். எப்படியா அழுது அவரை நோக்கி கெஞ்சி. எத்தனை பேரால அழ முடியாது, எத்தனை பேரால கண்ணீர் வெடிக்க முடியுது, எத்தனை பேர் தங்களை தாழ்த்தி கெஞ்சிற ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு உட்படுத்துறது இல்லையே. எல்லாரும் ஏதோ கொடுத்து வச்சிருக்கிறது மாதிரி தான். அழுது அவரை நோக்கி கெஞ்சி இஸ்ரவேல் என்றதான பேரை வாங்கி கொண்டார், ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டார் பாருங்க. நைட்டு முழுவதும் அழுதுருக்கிறார், நைட்டு முழுவதும் கெஞ்சிருக்கார். நம்ம நினைப்போம் இங்கிலீஷில் ஒரு வெஸ்லிங் இருக்கு, வெஸ்லிங் அந்த மாதிரிப்பட்ட சண்டையெல்லாம் கிடையாது. எப்படி அழுருக்கார், கெஞ்சிருக்கார், மன்றாடி இருக்கிறார். சங்கீதம் 34:18 நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் நொறுங்குண்ட இருதயம் உள்ளதான ஒரு அனுபவத்தோடு, நறுங்குண்ட ஆவியான ஒரு அனுபவத்தோடு நாம் இருக்கும்போது கண்ணீரும் வரும், அந்த சத்தமும் என்னச்சும் அப்படியே மேல் நோக்கி போகும். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, அதாவது ஆண்டவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவர் இப்படி ஜெபம் பண்ணணுங்கிற கணக்கே கிடையாது, தேவையும் கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும் இப்படி தான் இருக்கும்னு. ஆனால் இங்கே என்ன, முதல்ல அழுது கண்ணீரோடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன, முகம் குப்புற விழுந்து வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணுறார். சரி, ஒரு முறை அவர் என்ன ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணிட்டு எழும்பி சீசர்களை பார்க்குறாரு. பார்த்த பிறகு மறுபடியும் ஜெபம் பண்ணுறார். 42 வசனம் வாசிங்க. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அடுத்தது 44 வசனம் வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். ஒரு ஜெபம் பண்ணுகிறார், அது கேட்கப்படல, சும்மா இருக்கல பாருங்க. திரும்ப 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 அவர் ஜெபம் பண்றார். இது எதுக்கு, நாம் தேவனிடத்திலே எதுவுமே கொடுத்து வைக்கல. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் தான், ஆனால் உடனே பலன் வராவிட்டால் சோர்ந்து போகக்கூடாது. சோதனை நேரத்திலும், ஏன்னா இது இருக்கு சோதனை நேரம், அந்த சோதனை நேரத்திலும் சோர்ந்து போய்விடக்கூடாது. முதல் ஜெபத்தில் மூங்குப்புற விழுந்து போராடி இருக்கிறாரு. சரி, அடுத்தது என்ன, மறுபடியும் அதே மாதிரி தான் ஜெபிக்கிறார். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லைன்னு சொல்லப்பட்டு, நமக்கு சோதனை நேரத்தில் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும், உடனே ஆண்டவரை திட்டி தீத்துரும். ஆனால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு, சோதனை நேரத்திலும் சோர்ந்து போகக்கூடாது, சோதனை நேரத்திலும் விடாபிடியாக ஜெபம் பண்ணணும். 91வது சங்கீதம் 14வது வசனம் வாசிங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அவன் என்னிடத்திலே வாஞ்சையாய் விடாபிடியாய் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய மன வாஞ்சையோடு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறபடியால். அப்போ ஒரு மனுஷன் நான் விடுதலை பெறலன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, தாகத்தோடு கூடுதான ஒரு ஜெபம் கிடையாது, ஒரு உணர்வோடு அந்த விடுதலை அடைந்தே தீர்வேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு உள்ள ஜெபம் கிடையாது. அதனாலேயே அந்த பலவீனத்தோடே இருக்கிறோம். மறுபடியும் வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்ப யாருக்கு விடுதலையும் யாருக்கு ஆசீர்வாதமும் என்றால், விடாபிடியாக வைராக்கியத்தோடு கிடைக்கிற வரையிலும் அந்த தேவனுடைய பாதத்தை பிடித்து கெஞ்சிற மனுஷனுக்கே தவிர வேற யாருக்கும் இல்லை.